அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒரு விஷயம் நல்லா போயிட்டுருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. சில நேரங்களில் நீண்ட நாளாக நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வர விஷயமே கூட தடைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள் அதில் ஏற்படும். நல்லபடியாக முடிஞ்சிடும், கைக்கு கிடைக்கிற நேரத்தில் கூட மிகப்பெரிய தடை ஏற்பட்டுடும், கை கிடைக்காமல் போயிடும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் கூட பல்வேறு விதமான பிரச்சனைகள், சச்சரவுகள் ஏற்படும். ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பிச்சு இதெல்லாம் கந்திஷ்டி, எதிர்மறையான விஷயங்கள், பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இது மேலே நம்பிக்கையே இருக்காது. அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் இதுபோல் அனைத்து விதமான எதிர்மறையான விஷயங்களையும் கந்திஷ்டிகளையும் தடுப்பதற்கு பல்வேறு விதமான சடங்குகள், சம்பிரதாயங்கள் இருக்குது. ஆனால் மிக எளிமையான சில தாவரங்கள், செடிகள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் ஆரம்பத்திலே நம்ம மேலே வரக்கூடிய, நம்ம வீட்டின் மீது படக்கூடிய கந்திஷ்டிகள், எதிர்மறையான விஷயங்களை தடுக்க முடியும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. நம்மை நோக்கி வரக்கூடிய, நம் வீட்டின் மீது படக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள், கந்திஷ்டிகளை தடுக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தாவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கந்திஷ்டினா என்ன, எதிர்மறையான விஷயங்கள்லாம் என்ன? நார்மலாக ஒரு விஷயம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு கஷ்டமே ஏற்படாது. அது கந்திஷ்டி, பில்லி சூனியம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. தொடர்ந்து அன்றாடம் நம்ம சுலபமாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப சிரமப்பட்டு முயற்சி பண்ணியும் தோல்வியில் அடையுது. சாதாரண ஒரு வாக்குவாதம் கூட மிகப்பெரிய விபரீதமான ஒரு விஷயத்தில் கொண்டு போய் முடியுது. அப்படின்னா அமைதி, மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருந்த ஒரு வீட்டில் சண்டை, சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல கந்திஷ்டி நிச்சயமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். மிகப்பெரிய எதிர்மறையான விஷயங்கள் அவங்களையும் அந்த வீட்டையும் சூழ்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை நீங்கள் அனுபவபூர்வம் மட்டும்தான் நம்ப முடியும். ஒரு சிலர் அறிவு ஜீவிங்க இதெல்லாம் நம்மளுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நம்ம முறையாக பிளான் பண்ணி பேசினோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அவங்க அந்த பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் கடந்து தான் ஆகணும். அந்த பிரச்சனையும் கஷ்டமும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா அவங்க மேலே கந்திஷ்டி செலுத்தக்கூடிய நபர்கள் இருக்கிற வரைக்கும் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வச்ச எதிர்மறையான விஷயங்கள் அந்த வைத்த நபர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களை சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும். என்னதான் நீங்கள் புத்திசாலியாக இருந்தாலும் அது தடுக்க முடியாது. ஆனால் குறிப்பிட்ட சில செடிகள், தாவரங்களை நம்ம வீட்டு முன்னாடி வீட்டில் வளர்ப்பதன் மூலம் இவை தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம முன்னோர்களும் நம்மளுடைய சாஸ்திரங்களும் சொல்லுது. முதல் செடியாக இந்து சாஸ்திரத்தில் மிகவும் மிகவும் புனிதமான ஒரு செடி அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா துளசி செடியை சொல்லுவாங்க. இந்த துளசி செடிக்கு இறைவனுக்கு சமமான வழிபாடும், இறைவனுக்கு சமமான ஒரு துளசி மாடமும் வைத்து வழிபடக்கூடிய ஒரு பழக்கமும் நம்பிக்கையும் இருக்குது. துளசி செடியில் மகாவிஷ்ணு வாசம் செய்வதாகவும் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் நம்பப்படுது. துளசி செடி வீட்டில் வச்சாலே செல்வம், லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. துளசி செடி வீட்டில் நீங்கள் செழுமையாக வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் எந்த ஒரு வாசதோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிடும். இப்படிப்பட்ட துளசி செடி நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னாலே அந்த வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் தங்காது. உங்கள் வீட்டை நோக்கி எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்கள் வந்தாலும் அது தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்மறையான விஷயங்கள் அப்படின்னா என்னென்ன சேர்க்கலாம்? கந்திஷ்டியை சேர்க்கலாம். நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு வைக்கக்கூடிய பில்லி சூனியம் ஏவலை சேர்க்கலாம். இதுபோல் எல்லா விதமான எதிர்மறையான விஷயங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தெய்வீக சக்தி நிறைந்த துளசி செடிக்கு உண்டு. இந்த துளசி செடிக்கு தினமும் நீங்கள் மனதார நல்ல எண்ணங்களுடன் தண்ணி ஊற்றி விளக்கேற்றி வழிபட செஞ்சீங்க அப்படின்னா இந்த துளசி செடியுடைய சக்தி மென்மேலும் அதிகரிக்கும். உங்கள் வீடு தெய்வீக சக்தியும் நேர்மறையான ஆற்றல்களும் நிறைந்து இருக்கும். இந்த துளசி செடியை விசேஷமாக வடகிழக்கு திசையில் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த ஒரு செடியாக அரளி செடியை சொல்கிறாங்க. இந்த அரளி செடி பல்வேறு நிறங்கள் இருக்குது. வெள்ளை, சிவப்பு, மஞ்சள். இதில் எந்த நிற செடியை வீட்டில் வைக்கலாம் அப்படின்னா மஞ்சள் நிற அரளி செடியை வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே மஞ்சள் நிறத்துக்கு ஒரு நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய சக்தி உண்டு.
ஒரு பாத்திரத்தில் ஒரு பொருள் ஆல்ரெடி நிரம்பிருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் காலி பண்ணுற வரைக்கும் வேற ஒரு பொருளை அந்த பாத்திரத்தில் நிரப்ப முடியாது. அதே போல் ஒரு வீட்டில் நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கும் போது எதிர்மறையான விஷயங்கள் உள்ளே வரவே வராது. உங்கள் வீட்டில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த அரளி பூச்செடி நிறைந்திருக்கும் போது, அந்த செடியில் பூக்கள் அதிகமாக பூத்திருக்கும் போது வீடை சுற்றி நேர்மறையான ஆற்றல் நிறைந்திருக்கும். எதிர்மறையான விஷயங்களை உள்ளே விடவே விடாது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த எதிர்மறையான விஷயங்கள் குறிப்பாக கந்திஷ்டி உங்கள் வீட்டை நோக்கி வந்தாலும் அது தடுத்து நிறுத்தும். எதிர்மறையான எண்ணங்கள் கொண்ட நபர்கள் சிந்தனைகள் உங்கள் வீட்டை நோக்கி வந்தாலும் இந்த மஞ்சள் அரளி செடி அதை தடுத்து வீட்டு முன்னாடி நிறுத்தும். வீட்டுக்குள் செலுத்தாது, வீட்டில் உள்ள நபர்களையும் அது தாக்காது, எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மஞ்சள் அரளி செடி வெள்ளை மற்றும் சிவப்பு சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு பூவாக சொல்லப்படுது. அடுத்ததாக கற்றாழை. இந்த ஆலோவேரா செடியை வீட்டு வாசுபடி முன் வளர்க்க வேண்டும். இந்த செடியை வீட்டை நோக்கி வருகின்ற கந்திஷ்டையும் எதிர்மறையான விஷயங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு செடியாக சொல்லப்படுது. இது அப்படியே வேறோரு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கருப்பு துணியால் கட்டி வீட்டினுடைய நிலைவாசலோ அல்லது வீட்டினுடைய என்ட்ரன்ஸ்லோ கட்டி வச்சிங்க அப்படின்னா நீண்ட நாட்களுக்கு இதனால் காட்டில் உள்ள ஈரப்பதத்தை எடுத்து வாழக்கூடிய ஒரு சக்தி கொண்டது. இந்த செடி காயாமல் இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டை நோக்கி வருகின்ற அனைத்து விதமான தீய சக்திகளையும் எதிர்மறையான எண்ணங்களையும் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக நம்பப்படுது. மேலும் இந்த செடியை வீட்டினுடைய தென்மேற்கு மூலையில் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நச்சு காற்றை சுத்தப்படுத்தும். வீட்டை நோக்கி வரக்கூடிய தீய சக்திகளை எதிர்மறையான விஷயங்களை தடுத்து நிறுத்தும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்ததாக ஆகாச கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கிழங்கு. இது கந்திஷ்டி எதிர்மறையான விஷயங்களை நீக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக இந்து சாஸ்திரத்தில் நம்பப்படுது. இந்த ஆகாச கிழங்கை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கலாம். அப்படி வாங்கி கொண்டு நல்ல சுத்தமான நீரில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் சந்தனம் தடவி குங்குமம் வைத்து நிலைவாசலை கட்டி வைத்தீங்க அப்படின்னா வீட்டை நோக்கி வருகின்ற எப்பாற்பட்ட கந்திஷ்டியாக இருந்தாலும் அது தடுத்து நிறுத்தும். வீட்டை நோக்கி வருகின்ற எப்படிப்பட்ட எதிர்மறையான விஷயங்களாக இருந்தாலும் அது தடுத்து நிறுத்தும். வீட்டில் சந்தோஷத்தையும் அமைதியையும் நிம்மதியும் குலைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எண்ணங்களாக இருந்தாலும் அதை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய வல்லமை இந்த ஆகாச கருடன் கிழங்குக்கு உண்டு. அதே போல் நந்தியாவட்டை செடி அப்படின்னு வெள்ளை நிறத்தில் பூக்கக்கூடிய ஒரு செடி சொல்கிறாங்க. இந்த செடியில் இருக்கக்கூடிய பூ சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு பூவாக சொல்லப்படுது. இந்த செடி ஆன்மீக சக்தி கொண்டது. தீய சக்திகளை நீக்கக்கூடியது, எதிர்மறையான விஷயங்களை தடுக்கக்கூடியது. இந்த பூவை நீங்கள் இறைவனுக்கு வைத்து கூட வழிபாடு செய்யலாம். இந்த செடியில் எந்த அளவுக்கு பூக்கள் பூக்கிறதோ அந்த அளவுக்கு வீட்டிற்கு நேர்மறையான ஆற்றலை உண்டாக்கும், அதிகப்படுத்தும், எதிர்மறையான விஷயங்களை தடுக்கும், அழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரோஜா பூச்செடி விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்த ரோஜா பூச்செடியில் மஞ்சள் நிறம் ரோஜா பூச்செடியை அனைவரும் பார்க்கும்படி வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள் மீதும் உங்கள் வீட்டின் மீது இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் மஞ்சள் நிறத்துக்கு உண்டு. மற்றவர்கள் மனதில் இருக்கக்கூடிய கந்திஷ்டியை இந்த மஞ்சள் நிற ரோஜாப்பூ எடுத்துக்கொண்டு உங்கள் மீது எந்தவித கந்திஷ்டியும் எதிர்மறையான விஷயங்கள் வராமல் இது தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே மஞ்சள் நிறம் என்பது ஆற்றலை, அதுவும் நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இதனாலே எதிர்மறையான விஷயங்களை தடுக்கும். மஞ்சள் நிற ரோஜாப்பூ செடியை பார்க்கும் வண்ணம் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிற்கு கந்திஷ்டியை முற்றிலுமாக வராமல் அது தடுக்கும். இந்த அளவுக்கு தெய்வீக சக்தி பெற்ற செடிகளை நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போதோ அந்த செடிகளை பராமரிப்பு சம்பந்தமான வேலை செய்யும் போதோ நல்ல எண்ணங்களுடன் நல்ல சிந்தனைகளுடன் நீங்கள் செய்யணும். அப்படி செய்யும்போது அந்த செடிகளுடைய சக்தி மென்மேலும் அதிகரிக்கும். நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறையாவது தூபம் காட்டக்கூடிய ஒரு வழிமுறையை நீங்கள் வச்சுருக்கணும். அந்த தூபம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை அகற்றும். அதே போல் வீட்டினுடைய தரையை நீங்கள் மாப்போட்டு வாஷ் பண்ணும்போது ஒரு கைப்பிடி கல்லுப்பை தண்ணியில் கரைத்து அந்த தண்ணியை கொண்டு தரையை சுத்தம் செய்யும்போது நாம் அறிந்தும் அறியாமல் பேசக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் நம் கால் வழியாக தரையில் கொண்டு சேர்ந்திருக்கும் என்பது சாஸ்திர குறிப்பு. அந்த தரையை சுத்தம் செய்யும்போது அந்த எதிர்மறையான விஷயங்களும் துடைக்கப்படும், அழிக்கப்படும் என்பது நம்பிக்கை. சக்தி வாய்ந்த செடிகள் ஏதாவது நோயால் இறந்தாலோ அல்லது கவனக்குறைவால் நம்ம ஏதாவது உடைச்சி விட்டாலோ காய்ந்து இறந்த நிலையில் இருக்கக்கூடிய செடியை உடனடியாக அப்புறப்படுத்திடணும். இறந்த செடியை வீட்டில் வைத்திருப்பது எதிர்மறையான விஷயத்தை மென்மேலும் அதிகரிக்கும்.
நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.